கரடிப்புத்தூரில் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய பொதுமக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையோடு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. குவாரி அமைக்கப்பட உள்ள இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், குவாரிக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது காவல்துறையோடு வாக்குவாதமும் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கரடிப்புத்தூர் பகுதியில் உள்ள சென்னை உள்வட்ட சாலைக்காக குவாரி அமைக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. இதற்கு இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தங்களது அடையாள அட்டைகளையும் அரசுக்கு ஒப்படைப்பதாகவும் கூறி அங்குள்ள இடத்தில் இவர்கள் பந்தல் அமைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையின் குவிக்கப்பட்டிருந்த ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட குவாரி அமைத்து தீர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் குவாரி ஒரு புறம் அந்த குவாரி செயல்பட தொடங்கியது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது அந்த வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளி ஏற்பட்ட போது பெண் ஒருவர் மயக்கமடைந்து விழுந்தார். அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து பொதுமக்கள் ஆத்திரமடைந்து இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தினர். காவல்துறையினர் அந்த கைது செய்யப்பட்ட 2 பேருந்துகளில் கைது செய்யப்பட்டு அவர்களை தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லும் போது அதனை மறித்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஏனென்றால் இங்கு பெண்கள் கைது செய்யப்பட்டு அந்த பேருந்தில் ஏற்றி கொண்டிருக்கும் போது மற்றொரு பெண் ஒருவர் அந்த பேருந்திலேயே அவர் தூக்கிட்டு கொண்டார் என்ற ஒரு தகவலை இவர்களுக்கு சொல்லி அதனால் உடனடியாக அங்கிருந்த பெண்கள், ஆண்கள் என கிராம மக்கள் அனைவருமே ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக அதிகரித்து அந்த நிலையில் தான் தற்போது இந்த போராட்டம் தீவிரமடைகிறது. இது குறித்து காவல்துறையினர் கேட்டபோது அதுபோன்ற ஒரு நடவடிக்கை இல்லை என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறையின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல போராட்டமும் தீவிரமடைந்து வருகிறது. ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.